புத்தம் புது வருஷம் தொடங்கியிருக்கு. எல்லாரும் பல கனவுகளோட இந்த வருஷத்துக்குள்ளே அடி எடுத்து வச்சுருக்கோம். அதில் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போது, என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஏற்றமான ஆண்டாக இருக்க போது, அலுவலகத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் நீங்கி பலவித நன்மைகளும் ஏற்பட போகுது. இந்த வருஷம் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, ஆனால் உங்கள் மேலே வீண்பள்ளி சுமத்தியிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் சரியாக போகுது. மேலதிகாரிகள் உங்கள் திறமைகளை பாராட்டுவாங்க, பெருமைகள் எல்லாம் உங்களை தேடி வரும். அதே நேரத்தில் இந்த வருஷம் வேலை தேடுறதே வேலையாக வச்சுட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தடைப்பட்ட ஊதிய உயர்வு, இடமாற்றம், பதவி உயர்வுகள் இவெல்லாம் வரக்கூடிய காலமாக இது இருக்குது. மனையில் மகிழ்ச்சி இருக்கும். வாழ்க்கை துணையோட உங்களோட லைஃப் ரொம்ப அந்யோன்யமாக அதிகரிக்கும். சுபகாரியங்கள் சுமூகமாய் கைகூடும். வீடு, வாகனம், மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகமான காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. விலை உயர்ந்த ஆபரணங்களை இரவல் தரவோ பெறவோ யார்கிட்டையும் கொடுக்க வாங்க வச்சுக்க வேண்டாம். வாரிசுகள்கிட்ட மென்மையை கடைபிடிங்க, கடுமையாக பேச வேண்டாம். தொழில் வளர்ச்சி சீராக இருக்கும். புதிய முயற்சிகளில் அவசரத்தை தவிர்த்து விடுங்கள். வங்கி கடன்களை முறையாக செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. மற்றபடி யாருக்காகவும் எதுக்காகவும் ஜாமீன் கொடுத்துடாதீங்க. அரசாங்க பணியில் இருக்கவங்க நிதானமாக இருங்க. இந்த சமயத்தில் தலைக்கு மேலே கர்வத்தை சுமந்துட்டு தெரிகிறத விட்டுடுங்க. சினிமா கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் நிறையா வரக்கூடிய காலமாக இருக்குது. சஞ்சலம், சபலம் இதெல்லாத்தையும் நீங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறதும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்துறது மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசரம், அலட்சியம் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நரம்பு, கண்கள், அடிவயிறு இதிலெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் இந்த நரம்பு, கண்கள், அடிவயிறு போன்ற இந்த பகுதிகளெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாகனம் ஓட்டும்போது நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு வருஷமும் விநாயகரை கும்பிட்டா வருஷம் முழுக்க உங்களுக்கு நன்மைகள் தேடி தேடி வரும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாகவும் சில விஷயங்கள் இருக்குது, நெகட்டிவாகவும் சில விஷயங்கள் இருக்குது. மனதைரியத்தோட துணிஞ்சு இந்த வருஷத்தை எதிர்கொள்ளுங்க. நன்மைகள் 1000 தேடி வரும். இது மாதிரி பல அரிய ஆன்மீக தகவல்களை தினமும் பெற குறையொன்றுமில்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கணுன்ற ஆசையை மறக்காமல் கமெண்ட்லையும் சொல்லுங்கள்.